இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது சென்னை பள்ளிக்கரணையில் இருக்கிற ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 365 நாளும் நல்ல நல்ல பொருள்லாம் நமக்கு ஆஃபரில் போகும். கிச்சன் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே என்னென்ன பொருள்லாம் ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்னிச்சர்லேருந்து நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இப்படி எல்லாமே இருக்கிறதுனால பஜாஜ் இஎம்ஐ கூட இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பணம் கையில் இருந்தால் மட்டும் நம்ம வாங்குவோம். இஎம்ஐலலாம் நம்ம எந்த பொருளும் வாங்க வேணாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 899 ரூபாய்க்கு ஒரு கேஸ்ட்ராலும் அதே மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க்கும் சேர்த்ததே 899 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரெண்டுமே 1500 ml அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதே பிராண்டில் நிறைய பொருள் நமக்கு இந்த மாதிரி ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. எல்லாமே காம்போவாக நமக்கு ஆஃபரில் போகுது. அடுத்தது பாருங்கள், நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி உள்ள பொருள்லாம். இப்போ இதுவுமே நமக்கு நல்ல ஆஃபரில் போகுது. இப்போ இது உள்ளேயே நமக்கு 3 அடுக்கு உள்ளது மாதிரி கேரியல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அந்த 3 அடுக்கும். நமக்கு இதில் குழம்பு, தொட்டுக்க இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். வெளியில் எங்கேயாவது போனால் இதில் நம்ம சோறு வைக்கிறதுக்கு நமக்கு தனியாக கேஸ்ட்ராலில் ஹாட் பாக்ஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெட்டில். இப்போ அடுத்தது வரப்போகிறது மழை காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கெட்டில் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 499 ரூபா. இதில் சுடு தண்ணியும் வச்சுக்கலாம், பால் காய்ச்சிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 காம்போவாக சேர்ந்தது நமக்கு ஒரு மல்டி குக்கர் ஒன்று வரும். அது கூடவே நமக்கு முட்டை அவிக்கிறது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வரும். நம்ம சோறு இதிலே வைக்கிறது மாதிரி வரும். இது கூட ஒரு ஸ்டீமர் ஒன்று வரும். இது கூட 3 இட்லி தட்டு சேர்ந்தது வரும். இப்போ இட்லி தட்டு 170 ரூபா. இந்த ஸ்டீமர் பார்த்திங்கனாக்கா 135 ரூபா. இது தனித்தனியாகவே இதோட விலையும் நமக்கு போட்டிருக்கிறாங்க. இது ரெண்டுமே சேர்ந்தது நமக்கு இப்போ இந்த மல்டி குக்கரோட நம்ம கொடுக்கறதுனால 1400 ரூபா இதோட விலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இஎம்ஐ கூட இங்கே இருக்குது. பஜாஜ் இஎம்ஐ அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே நமக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே இங்கே ஒரே இடத்துலையே நமக்கு இருக்குது. இப்போ ஐடியல் குக்கர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது, பிரபா கம்பெனியில் உள்ள ட்ரைப்ளே குக்கரு 3 லிட்டரு, 5 லிட்டர் இது எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு விலையும் இந்த சைடில் நான் ஒவ்வொன்றுக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள். 5 லிட்டர் 2450 ரூபா, 3 லிட்டர் உங்களுக்கு 2250 ரூபா போட்டிருக்கிறாங்க. இது ஃப்ளாட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் உயரமாக உள்ளது மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்கள், ப்ரெஸ்டீஜ் கம்பெனி ரொம்ப குட்டியான குக்கர் 1 லிட்டரு 1.5 லிட்டர் அளவு தான் இதோட அளவே இருக்கும். நமக்கு 2040 ரூபா. இதாவது பாட் மாடலில் உள்ளது, ஹேண்டி பாட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாடலில் உள்ளது. ரொம்ப குட்டி, நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு தான் இருக்குது. 2965 ரூபா. 2 லிட்டர் குக்கர், 1.5 லிட்டர் குக்கர், 1 லிட்டர் குக்கர்னு இப்போ நம்ம காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம சிம்பிளாக வாங்கியிருக்கலாம். நம்ம நல்ல கம்பெனியாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்த விலையில் இருக்குது. நம்ம இதுவே சாதாரணமாக நம்ம வாங்குறது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி விலையில் உள்ள பொருளும் இருக்குது. இங்கே குரோசரி ஐட்டமும் நம்ம வாங்கிக்கலாம், வெஜிடபிள்ஸும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம், பழங்களும் நம்ம வாங்கிக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஜக்குலாம் பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஜக்கு இதெல்லாம் 250, 200, 280 இந்த விலையிலே இருக்குது. இப்போ நான் காமிக்கிறது பாருங்கள் 280. இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே நல்லா தரமானது. இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். பலண்டு இல்லாமல் இருக்கும், ஆனால் விலை கூடுதலாக இருக்கும். இப்போ சின்னதாக குட்டியாக இருக்கிறது 200. இப்படி எல்லா பொருளுமே நமக்கு ஒரே இடத்துலையே இருக்கிறதுனால நம்ம பார்த்து நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்க நினச்சாலும் அந்த பொருள் நமக்கு விலை கம்மியாக இருக்கிற சமயத்தில் நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம்னாக்கா அங்கே எல்லா பொருளும் இருக்கிறதுனால நம்ம பார்த்து டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா விலையிலையுமே நமக்கு இந்த மாதிரி ஆயில் பாட்டில் நமக்கு நிறைய இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் தகுந்தது மாதிரி ஒரு விலையில் இருக்குது. நான் ஏற்கனவே டிமார்ட்டில் இந்த மாதிரி ஆயில் பாட்டில்லாம் காமிச்சிருந்தேன். நானும் அதில் வாங்கியிருந்தேன் ஆயில் பாட்டில். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டிலாக இருந்துச்சு. அந்த மாதிரி பாட்டில் இங்கே இல்லை. மற்றபடி இந்த பாட்டில்லாம் பாருங்கள் 235 ரூபா. இதுவுமே நல்லது. நமக்கு எப்போவுமே ஆயில் வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதா பார்த்து வாங்கினேன். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மேக்கரும் இருக்குது, இரும்புலையும் இருக்குது, அதேமாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது. விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தது மாதிரி நம்ம பார்த்து வாங்கினேன். தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம வாங்க வேணாம். நம்ம பார்க்குறதுக்கு எல்லா பொருளுமே நமக்கு அழகாக தான் இருக்கும், ஆனால் தேவையானதை மட்டுமே நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும்.
இப்போ பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அப்படியே அடுக்காக உள்ள சட்டி நல்ல வெயிட்டாகவே இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது 320, 249, இப்போ 199, இது 149, அதுக்கு அடுத்தது 125, அதுக்கப்புறம் உள்ளது ரொம்ப குட்டியாக சின்னதாக இருக்குது 110. இதெல்லாம் கூட விலை பரவாயில்ல. நமக்கு அடுத்தது இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குக்கரும் இருக்குது, இண்டோலியனில் உள்ள குக்கராக இருக்குது, சாண்ட்விச் பாட்டமும் இருக்குது, ட்ரைப்ளையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த பொருளுக்கு இவ்வளோ ஆஃபர் அப்படிங்கிறது தெரியல. இப்போ 1055 ரூபா போட்டிருக்கிறாங்க. சாதாரணமாக இண்டோலியன் குக்கர் தான் நிறைய வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கனாக்கா எல்லா விலையிலையுமே கேஸ் ஸ்டவ் இருக்குது. கேஸ் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம தரமானதாக பார்த்து வாங்குங்க. இப்போ இங்கேயே மிக்ஸி, கிரைண்டர் இப்படி எல்லா பொருளுமே ஒரே இடத்துலையே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நமக்கு ஹாட் பாக்ஸும் நமக்கு இங்கே இருக்குது. நல்ல மில்டன் கம்பெனி தான் கொடுத்துருக்குறாங்க. 815 ரூபா போட்டிருக்கு. 1500 ml உள்ளது. 815 ரூபா போட்டிருந்தாங்க. அடுத்ததாக மில்டனில் இந்த மாதிரி உள்ள ஹாட் பாக்ஸ் மாதிரி உள்ள மாடல் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நமக்கு டிஃபன் கேரியர் மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருப்பாங்கள்ல, உள்ளே உள்ளது எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் உள்ளே காமிக்கிறேன். வெளியில் இருக்கிற பாக்ஸ் தான் நமக்கு பெருசாக இருக்குது. 850 ரூபா போட்டிருக்கிறாங்க. உள்ளே நமக்கு வச்சுருக்கிற கேரியரை நான் எடுத்து பார்த்தேன். வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளேயும் நமக்கு ரொம்ப குட்டி குட்டியாக உள்ளதாக தான் இருந்துச்சு. ஆனால் மில்டன் கம்பெனி நமக்கு நல்ல பிராண்டடான கம்பெனி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கேரியலோட செட்டாக நமக்கு குழம்பு, தொட்டுக்க இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே சூடாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால இதையும் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு ரொம்ப குட்டியாக தெரிஞ்சிச்சு. விலை கொஞ்சம் எனக்கு இது ஜாஸ்தியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சாப்பர்லேயே நமக்கு விதவிதமாக இருக்குது. விதவிதமான அளவுலேயும் இருக்குது நமக்கு. இப்போ 1000 ml இருக்குது, 1500 ml இருக்குது, 2000 ml இருக்குது. இந்த மாதிரி விதவிதமாக இருக்குது நமக்கு. இப்போ 160 ரூபாய்க்கும் இருக்குது, 225 ரூபாய்க்கும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூல் வச்சு பிடிச்சி நம்ம இழுக்கிறது மாதிரி உள்ளது. சீக்கிரமாக நமக்கு வீணாயிடுது. நான் மேலே ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி உள்ளது வாங்கியிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு அது 200 ரூபாய்க்குள்ளே தான் நான் வாங்கினேன். அதுக்கு ஃப்ரீயும் நமக்கு ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க. இப்போ 185 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு 6 மாதம் வாரண்டியோட கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம நூல் வச்சு இழுக்கிறது மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி உள்ள ஜூஸர் பாருங்கள். இதுவுமே நான் ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஜூஸர். 180 ரூபா இதோட விலை. நம்ம இந்த மாதிரி வாட்டர் கேனில் நம்ம தண்ணி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி மண்பானையில் தண்ணி வைக்கலாம். அதுவுமே இந்த இடத்துல நமக்கு மண்பானையில் உள்ளது மாதிரியும் நமக்கு இருக்குது. மண் சட்டி, மண்பானை, இந்த மாதிரி கருப்பு கலரில் உள்ளது நமக்கு சட்டி, பானை இது எல்லாமே இருக்குது. 360 ரூபா போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே மூடியும் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு தனியாக விலை போட்டிருந்தாங்க. சில்வர் பொருள்லாம் நமக்கு நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கூடையில் ஃபுல்லாக நமக்கு கொட்டி கிடக்குங்க. நமக்கு 100 ரூபாலேருந்து நம்ம பார்த்து பார்த்து இந்த மாதிரி தண்ணி சொம்புலாம் எடுக்கிறது மாதிரி இருக்கும். இட்லி தட்டும் நமக்கு அந்த மாதிரி 50, 65 இடியாப்ப தட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபாயிலையும் இருந்துச்சு, 60 ரூபாயிலையும் இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ள இட்லி சுடுறது மினி இட்லி தட்டு அதுவுமே 50 ரூபா. நார்மலாக உள்ளது 65 ரூபா போட்டிருக்கிறாங்க. இது என்னான்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒருத்தவங்க இதை எடுத்துகிட்டு போனாங்க. தெரிஞ்சவங்க எனக்கு என்னான்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு அலுமினியமில் உள்ள எண்ணெய் சட்டி இதையே பாருங்கள் 180 ரூபா போட்டிருக்குது. இது வரைக்கும் நான் காட்டின எல்லா பொருளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?